ஹலோ ஆல், இன்னைக்கு கிளாஸ் 23. இதில் என்னென்னா லேசி டேஸி வந்து நீங்கள் ஜர்தோசியில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. பட் வந்து இது என்னென்னா த்ரெட்டில் எப்படி லேசி டேஸி ஸ்டிச் வந்து பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து சேம் வந்து அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு யூஸ் பண்ணிங்கள்ல ஹேண்ட் எம்ப்ராய்டரி நீடில் தான் யூஸ் பண்ணணும். இதில் ஸ்ட்ரான்ஸாக பார்த்தீங்கன்னா 8 ஸ்ட்ரான்ஸாக போட்டிருக்கேன். அதாவது ஒரு சைடும் 4 போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு கம்மியாக எடுக்காதீங்க, இதுக்கு அதிகமாகவும் தேவையில்லை. ஸோ 4 போட்டிங்கன்னா போதும் ரெண்டு சைடுமே. ஸோ ஸ்டிச் எப்படின்னு பாருங்கள், இது ரொம்ப ஈஸி தான். பாருங்கள், கீழேருந்து நீடில் மேலே எடுக்கிறேன். மேலே எடுத்துகிட்டு எப்பவும் போல் இது பக்கத்துலேயே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டிச்சு இது பக்கத்துலேயே ஸ்டிச் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக கீழே விட்டுறாதீங்க. அதாவது இந்த நூலை வந்து ஃபுல்லாக கீழே விடாமல் இந்த ஸ்டிச்சஸ்க்கு நடுவில் உங்களுக்கு எந்த டிஸ்டன்ஸ் வேணுமோ, எந்த லென்த் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கீழேருந்து நீடில் மேலே எடுங்க. ஸோ சிக்கு போட்டுக்க போது கொஞ்சம் கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள், இல்லைனா கண்டிப்பாக வந்து சிக்கு விழுந்துடும். ஸோ எனக்கே சிக்கு விழுந்துருச்சு. ஓகே, கீழே பிடிச்சி இழுத்தோடனே சரியாயிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். ஸோ இதோட வெளிப்பக்கமாக அந்த நீடியில் குத்திக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் லேசி டேஸி. இங்கே கூட நான் கேப் விட்டுட்டு இன்னொன்று போடுறேன் பாருங்கள். இப்போ கீழேருந்து நீடில் மேலே எடுக்கிறீங்க. மேலே எடுத்துகிட்டு எடுத்த பக்கமே, அதாவது எடுத்ததுக்கு பக்கமாகவே கொஞ்சம் கூட கேப் விட்டுறாதீங்க, எடுத்ததுக்குள்ளேயும் குத்திடாதீங்க. அது பக்கமாகவே நீடியில் வந்து கீழே இறக்குங்க. நீடியில் கீழே இறக்குங்க, பட் ஃபுல்லாக வந்து இந்த த்ரெட்டை விட்டுறாதீங்க. ஃபுல்லாக த்ரெட்டை வந்து கீழே விடாமல் இந்த விரலில் பிடிச்சிட்டு உங்களுக்கு எந்த லென்த்து வேணுமோ அந்த லென்த்துக்கு மறுபடியும் நீடியில் வந்து கீழேருந்து மேலே அந்த த்ரெட்டுக்கு நடுவில் விட்டு இந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு கீழே வந்து விட்டு டைட் பண்ணுங்கள். ஸோ டைட் கொடுத்துட்டு இந்த ஏதாவது இதாக இருந்ததுன்னா கீழே வந்து பிடிச்சி இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் வந்து டைட் ஆகிடும். கொடுத்துட்டு இதோட வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச். ஸோ பாருங்கள், இதுதான் வந்து உங்களுக்கு லேசி டேஸி ஸ்டிச்சு. இதுவுமே வந்து நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. கீழேருந்து நீடியில் மேலே எடுத்துட்டு இது பக்கத்துலேயே ரொம்ப இப்படி பக்கத்தில் குத்திக்கோங்க. குத்திட்டு இதை கீழே இறக்குங்க. கீழே ஃபுல்லாக விடாமல் உங்களுக்கு எந்த ஹைட்டுக்கு வேணுமோ அந்த ஹைட்டுக்கு கீழேருந்து அந்த நீடியில் மேலே எடுக்கிறோம். மேலே எடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்டிச் வந்துட்டு பொறுமையாக இப்படி விடுங்க. விட்டால் தான் உங்களுக்கு அந்த கேப் இல்லாமல் இருக்கும். போயிட்டு அதாவது அந்த தூக்குறது இல்லாமல் இருக்கும். அவுட் சைடில் இப்படி வரும். பாருங்கள், இதுதான் பர்ஃபெக்ட். இது ரெண்டை விட இதுதான் பர்ஃபெக்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்டிச் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மோஸ்ட்டாக ஃப்ளவர் டிசைனுக்கு தான் யூஸ் பண்ணலாம். ஸோ நார்மலான இந்த மாதிரி ஃப்ளவர் போட்டுக்கோங்க, ஈக்குவலாக போட்டுக்கோங்க. இது வந்து ஈக்குவலாக வச்சுக்கோங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரெக்ஷனில் இருக்க போகுது. ஸோ இதில் வந்துட்டு எல்லா சைடும் நம்ம ஸ்டிச்சஸ் போடலாம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஸோ மோஸ்ட்டாக நம்ம வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சென்டர் பாயிண்டில் கீழேருந்து மேலே எடுத்துக்கோங்க. அது பக்கத்துலேயே குத்திட்டு இந்த கோடு போட்டிருக்கோம்ல, ஸோ அந்த லென்த்துக்கு இந்த விடும் போதும் பார்த்து விடுங்க, ஏன்னா சிக்கு போடுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. போட்டுட்டு இங்கே வெளிப்பக்கமாக அதே மாதிரி எல்லா சைடும் போடுங்க. பட் வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு
இங்கே வெளிப்பக்கமாக. இந்த மாதிரி ஒரு நூல் அந்த மாதிரி எடுத்துக்கிச்சுன்னா கீழே பிடிச்சி இழுத்தீங்கன்னா டைட் ஆகிடும், கரெக்டாகிடும். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நீட்டாக இருக்கும். இந்த சென்டரில் வந்து பீட் அல்லது ஸ்டோன் ஏதாவது வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல லைட்டாக தூக்கிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணாமல் பர்ஃபெக்டாக போடும்போது அந்த கீழே இழுத்து விட்டு அழகாக போடுங்க. இது வந்து இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா பேக் நெக்கில் வந்துட்டு ஃபுல்லாகவே கூட, அதாவது நெக்கு பார்டர் ஃபுல்லாகவே கூட இந்த மாதிரி டிசைன் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணலாம். அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த ஸ்டிச்சஸ்ஸு. நீங்கள் வந்து பின்இன்ட்ரெஸ்ட் ஆப்லேயே வந்து லேசி டேஸி எம்ப்ராய்டரி டிசைன்னு போடுங்க, அவ்வளோ டிசைன்ஸ் வரும். ஸோ நீட்டாக இந்த ஸ்டிச் வந்து ஒரு டிசைனாக எடுத்து ஒர்க் பண்ணி எனக்கு அனுப்புங்க. ஏன் அட்வான்ஸில் வந்து மோஸ்ட்டாக எல்லாமே டிசைன்ஸில் போட சொல்கிறேன்னா ப்ராக்டிஸ்க்காக தான். ஃபாஸ்ட்டாக ப்ராக்டிஸ் ஆகும். ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு அந்த நாட் ஒர்க்கெல்லாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண தான் அந்த பர்ஃபெக்ஷன் உங்களால் கொண்டு வர முடியும். ஸோ அதுக்காக மட்டும்தான். அதனால் இது கண்டிப்பாக ஒரு நல்ல டிசைனில் எடுத்து ஒர்க் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.